சென்னையில் பேரணி நடத்திய டாஸ்மாகில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளை அரசாணைப்படி பணி நிரந்தரம் செய்ய கோரி பேரணியானது நடைபெற்றது. இந்த பேரணியில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? சென்னை எழும்பூரில் செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை பேரணியாக சென்று முற்றுகையிட முயன்ற டாஸ்மாகில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். டாஸ்மாக் கடைகளில் 23 வருடங்களாக தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாணைப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மற்ற துறைகளில் சம்பளத்துடன் கூடிய பயணப்படி 2500 வழங்குவதை போல் டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடத்தை நிரப்ப வேண்டும். பணியிட மாறுதலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் பயனாளர் நலச்சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தின் போது டாஸ்மாகுடைய தலைமை அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட முயன்றார்கள். அவர்களை போலீசார் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட அறிவிப்பு என்பது முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு கூறப்பட்டிருந்தது. அதே போல முற்றுகையிடுவதற்கு வருவதற்கு முன்பாகவே அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டார்கள். எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலமாக ஒரு சிலர் வந்து இறங்கியவுடன் அவர்களை உடனடியாக அங்கிருந்து கைது செய்தார்கள். அதே போல வாகனங்களில் வருபவர்களையும் கைது செய்தார்கள் போலீசார். அதன் தொடர்ச்சியாக கைது செய்த அனைவரும் தற்போது சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அங்கு மறியல் போராட்டமோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். தலைவர் கொடுத்துட்டாரு, அதனால